ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான அறிவிப்பை கூடிய விரைவில் டிஆர்பி போர்டு வந்து அப்டேட் பண்ண போறாங்க. நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடைய கல்வி தகுதி மெயின்ஸை பொறுத்த மட்டும் 110 வினாக்கள் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்டரி, ஐஎன்எம், எக்கனாமிக், ஜியோகிராபி இதெல்லாம் சேர்த்து 110 வினாக்கள் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்முடைய அகாடமி சார்பா இந்த கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி பிஓ எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு அண்ட் 150 மெயின்ஸுக்கான டெஸ்ட் பேஜ் மெட்டீரியலுமே வந்து கான்டெக்ட் பண்றோம். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான அறிவிப்பை கூடிய விரைவில் டிஆர்பி போர்டு வந்து அப்டேட் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இப்ப இருந்தே படிக்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்க அட்டம்ப்ட் கொடுத்து ஈஸியா நல்ல மார்க் எடுத்து அதே மாதிரி நியமன ஆணை வாங்கிட்டு ஒரு அரசு அலுவலராக பணியில் அமர முடியும். ஸோ இதுக்கான எல்லா அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல். அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்என்டி பண்ணி டெஸ்ட் பேஜுமே வந்து கான்டெக்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி தமிழ் தகுதி தேர்வு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இப்போ லைவ்ல இருக்கு. அதே மாதிரி மெயின்ஸுக்கான மேஜர் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 150 வினாக்கள், 110 வினாக்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ், 30 வினாக்கள் கல்வி உளவியல், 10 வினாக்கள் கரண்ட் அஃபேர் ஜிகே. இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ என்ன கரண்டில் டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜுமே ப்ரொவைட் பண்ணுறோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடைய கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஏ தமிழ் ப்ளஸ் பிஎட், பிஏ இங்கிலீஷ் ப்ளஸ் பிஎட், பிஏ ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பிஎட் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். இது வந்து ஆர்ட்ஸு. அதே மாதிரி உங்களுடைய கல்வி தகுதி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ப்ளஸ் பிஎட், பிஎஸ்சி பிசிக்ஸ் ப்ளஸ் பிஎட், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ப்ளஸ் பிஎட், பிஎஸ்சி பாட்னி சுவாலஜி ப்ளஸ் பிஎட், அதே மாதிரி பிஎஸ்சி ஜியோகிராபி ப்ளஸ் பிஎட் நீங்களுமே வந்து தகுதி உடையவர். ஓகே, நான் சொன்ன ஆர்ட்ஸு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே எலிஜிபிள். நீங்கள் தாராளமாக அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கல்வி தகுதி பிகாம், எம்காம் ப்ளஸ் பிஎட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் பிஎட், அதே மாதிரி பிஇ ப்ளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா நீங்கள் தகுதி கிடையாது. ஏன்னா ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனில் பிகாம், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதே மாதிரி பிஇ ப்ளஸ் பிஎட், எக்கனாமிக் இது பார்த்தீங்கன்னா தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தகுதி உடையவர். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க பாருங்கள். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு அண்டு மெயின்ஸு. தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்கள் +1 +2 சிறப்பு தமிழ் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து தகுதி பெறலாம். மெயின்ஸை பொறுத்த மட்டும் 110 வினாக்கள் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்டரி, ஐஎன்எம், எக்கனாமிக், ஜியோகிராபி இதெல்லாம் சேர்த்து 110 வினாக்கள் இருக்கும். இதுவுமே வந்து ரொம்ப ஈஸி தான். பேசிக் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டிகிரி லெவலுமே இப்போ கரண்டில் என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் 110க்கு 70, 80, 90 மதிப்பெண்கள் உங்களால் எடுக்க முடியும். ஸோ 30 மதிப்பெண்கள் ஆஸ் யூஸ்வல். சைக்காலஜி நீங்கள் பிஎட் படிக்கும் போதே மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் எதுக்காக கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க, இந்த திட்டத்தால் எந்த மாணவர்கள் வந்து பயனடைந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் கல்வியலில் பார்த்தீங்கன்னா நிறையா கோட்பாடுகள் தத்துவங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதையுமே வந்து நீங்கள் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் 30 மார்க் வந்து எடுத்துடலாம். 10 மார்க்கு நீங்கள் டெய்லியுமே நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக 10 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்முடைய அகாடமி இந்த கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி பிஓ எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு அண்ட் 150 மெயின்ஸுக்கான டெஸ்ட் பேஜ் மெட்டீரியலுமே வந்து கான்டெக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் படித்த எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. விரைவாக இணைந்து நீங்களுமே வட்டார கல்வி அலுவலராக பணியில் அமருங்கள்.